வணக்கம் மக்களே, நான் உங்கள் சதீஷ். உங்களை அடுத்த ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ரிப் போகிறோம். இந்த ட்ரிப் எங்கன்னா ஸ்பெயினுக்கு தாங்க நம்ம போகிறோம். ஸ்பெயினில் இருக்க பார்சிலோனான்ற பிளேஸ்க்கு போகிறோம். இந்த பிளேஸை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு ஆர்கிடெக்சருக்கு, பீச்சுக்கு, பார்ட்டிஸ்க்கு, மெயினாக பார்ட்டிஸு, வைப்பு அந்த மாதிரியான பிளேஸ் தாங்க இந்த பார்சிலோனா. ஸோ அடுத்த 4 நாள் நம்ம பார்சிலோனாவில் இருக்க போகிறோம். இப்போ நான் கரெக்டாக இட்டாலி மிலானில் என்னோடய வீட்டில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஸோ எனக்கு பஸ்ஸு வந்து 6:30க்கு இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து பஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு எனக்கு 40 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நான் கரெக்டாக இங்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:45. ஸோ இங்கேருந்து 6:30க்கு எனக்கு பஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து எனக்கு போகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ வாங்க நம்ம போகலாம். இங்கே எனக்கு பெர்கமோன்ற ஸ்டேஷன்லேருந்து ஃப்ளைட் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்பெயின் போகிறோம். ஸோ என்னோட டிஜிட்டலாக கனெக்ட் ஆகுங்க. வெல்கம் டு தமிழ் vlogger. பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது ஒரு சோலோ ட்ரிப் தான். ஸோ நான் தனியாக போகிறேன். ஒரு 4 நாளைக்கு பார்சிலோனாவில் இருக்க போகிறேன், ஸ்பெயினில். ஸோ நீங்களும் என் கூட இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நான் எங்கேயுமே தனியாக ஒரு ட்ரிப்புக்கு போனதில்லை. ட்ரிப்புக்கே ஃபஸ்ட்டு தனியாக போனதில்லை. ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. தனியாக போகிறேன் 4 நாளைக்கு. ஸோ இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ணிட்டேன். தெரியுதுங்களா? பேக்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம போக வேண்டிதான். ஒரே ஒரு ஷோல்டர் பேக் மட்டும்தான் பேக் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள், இந்த பேக் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறோம். 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்ப வேண்டிதான். 5 மணி ஆக போகுது. கிளம்ப வேண்டியதான் நம்ம. வாங்க போவோம். அவ்வளோதான், கிளம்புவோம். நம்ம வீட்டுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிடுவோம். இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரெயின் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். 2 ட்ரெயின் ஆக்சுவலாக. மிலானில் ஏதோ ஒரு இடம் பார்த்தேனே, இதுங்க பார்க்குறேன். இங்கேருந்து நம்ம ஒரு 2 ட்ரெயின் மாதிரி போக வேண்டியது இருக்குது. மிலானில் செஸ்டோன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த செஸ்டோன்ற பிளேஸ்க்கு தான் நம்ம இப்போ போயிட்டு பஸ் ஏற போகிறோம். ஃப்ளெக்ஸ் பஸ் தாங்க புக் பண்ணுறேன். காஸ்ட் எது அஃபோர்டபுளாக இருக்குன்னு பார்த்தேன். ஒரு 2 யூரோ ரெகுலராக வர காஸ்ட்டை விட அது கம்மியாக இருந்தது. டோட்டலாக எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு, அதாவது ஏர்போர்ட் போகிறதுக்கு எனக்கு 8 யூரோஸ் ஆகுது. சரி, நம்ம அங்கே போயிட்டு கனெக்ட் பண்ணுவோம். ரோடு வெறிச்சோடி இருக்குது பாருங்கள். நம்ம அங்கே போயிட்டு கனெக்ட் பண்ணுவோம். வழக்கம் போல் நம்ம வில்லாபுஜினோ ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். 5 மணி ஆகுது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது நமக்கு ட்ரெயின் வர்றதுக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 2 ஸ்டேஷன் மாறி போயிட்டு கரிபால்தின்ற ஸ்டேஷனில் போயிட்டு அங்கேருந்து இன்னும் ஒரு 3 வேறு ட்ரெயின் மாதிரி ஒரு 3 ஸ்டேஷன் கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன் காலையில் ட்ரெயின் எதுவுமே இல்லை, ட்ரெயின் ட்ராம்ப் எதுவுமே இல்லை. இந்த ஒரு டைமிங் தான் இருந்தது. ஸோ அதான் இது பிளான் பண்ணி வந்தேன். இங்கே பாருங்கண்ணா, யாருமே இல்லை. ஸ்டேஷனே வெறிச்சோடி போய் கிடக்குது. நான் ரீச் ஆகிட்டு பஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்த ஸ்டாப் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்புங்க. 2 ஸ்டாப்பு தான். நம்ம வில்லாபுஜினோலேருந்து 2 ஸ்டாப்பு தான். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் மாறணும். நிற்கிது இங்கே நடுவுலையே, தெரியுதான்னு தெரியல அவங்களுக்கு. நடுவில் நிப்பாட்டிட்டாங்க. அடுத்த ஸ்டாப்பிங் நம்ம இறங்கணும். இந்த ட்ரெயினுக்கும் அந்த ட்ரெயினுக்கும் சேஞ்சிங் டைமு கிட்டத்தட்ட 4 மினிட்ஸ் தான். இவனுக்கு இங்கேயே லேட் பண்ணாங்கன்னா நம்மளால் ஏற முடியுமான்னு வேறு தெரில. ஏன்னா அந்த ட்ரெயினை விட்டுட்டோம், அடுத்த ட்ரெயின் வரத்துக்கு இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். நம்ம அடுத்தது அந்த 2வது ட்ரெயின் பிடிச்சா ரொம்ப கிரிட்டிக்கலான, அது பஸ்ஸு கரெக்டாக எடுக்கிற டைமில் போகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுச்சுட்டா நல்லாயிருக்கும். பார்ப்போம் நமக்கு என்ன நடக்குதுன்ட்டு. வந்துருச்சு ஸ்டேஷன் வந்துருச்சு. நம்ம போக வேண்டிய இடம் வந்துருச்சு. இங்கேருந்து அடுத்த ட்ரெயின் மாறி போனோம்.
இந்த ட்ரெயினை பிடிச்சிட்டோன்னா அங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டேஷன் போயிடலாம். சேஞ்சிங் டைமு 4 minutes தான், ஆனால் ஆல்ரெடி நமக்கு டைம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோங்க. டைம் ஆகிடுச்சு, எப்பயோ வந்தது ரொம்ப லேட்டு. அடுத்த ட்ரெயின் எப்போன்னு பார்த்துட்டு நம்ம ஏற வேண்டியதான். ட்ரெயின் ஏறிட்டேங்க. ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோன்னு நினச்சேன். அந்த ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு, வேறு ட்ரெயின் பிடிச்சிருக்கேன். இதுவும் அந்த ரூட் வழியே தான் போகுது. இது நான் மேப்பில் பார்க்கல, இப்போ தான் வந்து இங்கே விசாரிச்சு பார்த்து கண்டுபிடிச்சேன். நல்ல வேலை இந்த ட்ரெயின் இருக்குது. ஏன்னா இதை விட்டோன்னா அடுத்த ட்ரெயின் வந்து 6:30 தான். நமக்கு 6:30 பஸ்ஸு இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 ஸ்டாப்பிங் தான் ட்ரெயின் ஏறியாச்சு. நான் ட்ரெயினை விட்டுற போகிறேன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சிட்டு வந்தால் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ட்ரெயின் வந்து 1 hour டிலேன்ட்டு. ஸோ 6:30 இருந்த ட்ரெயின் வந்து 7:30 மாற்றிட்டாங்களாம். நான் இந்த ட்ரெயினே பிடிக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு டைம் நான் ட்ரெயினே இல்லைன்னொடனே நான் என்ன பண்ணுறதுனே தெரில. சரி இங்கேருந்து நடந்து போயிடலாமான்னு பார்த்தா டைம் 1.5 மணி நேரம் காட்டுது நடந்து போனால். 2 ஸ்டாப்பிங் தான், ஆனால் நடந்து போனால் 1.5 மணி நேரம் கிட்ட காட்டுது. சரி இதுக்கு வேலைக்கு ஆகாது, இப்படியா முடிஞ்ச அளவுக்கு பிடிக்க ட்ரை பண்ணுவோம். பிடிக்க முடியலன்னா நம்ம வேறு ஏதாவது ட்ரெயின் பிடிச்சி தான் ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இவனுங்க கரெக்டாக எடுத்துருவானுங்க, வெயிட்லாம் பண்ண மாட்டானுங்க பஸ்ஸு. ஸோ நம்ம விட்டுருவோம் அப்படின்னு தான் நினச்சேன். கடைசியாக நமக்கு ஒரு ட்ரெயின் மாட்டுச்சு. ஆனால் இங்கேருந்து ஏறிட்டோம், அப்பாடி போயிடலாம்ப்பா அப்படின்னு நினச்சா 7:30 மணிக்குன்னு மாற்றிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒன்று பிளான் போட்டால் ஏதோ நடக்குது. சரி ஓகே பார்ப்போம். நல்லபடியாக 7:30 மணிக்கு தான் தள்ளி போச்சு. இன்கேஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் 1 மணி நேரம் நமக்கு டைம் இருந்திருக்கு. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நான் மிஸ் பண்ணிட்டேன்னா இதுக்கு வந்து பஸ்ஸுக்கே வந்து எனக்கு 8 euro ஓகேங்களா, 800 ரூபா நம்ம ஊர் காசுக்கு நான் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டா கூட. நான் இது ஆஃபரில் அதாவது யூஸ்வலாக வந்து 1000 ரூபா வரும், ஒரு 200 ரூபா கம்மியாக வந்தது நம்ம ஊர் காசுக்கு. ஸோ அதனால தான் இந்த ஃப்ளெக்ஸ் பஸ்ஸை போட்டேன். சரிங்களா, நான் இன்கேஸ் இதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் ட்ரெயின் போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 15 euro கிட்ட ஆகும். பெர்கமோ போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் நான் பஸ் மாதிரி போகணும். பெர்கமோ மெயின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு மறுபடியும் பஸ்ஸு பிடிச்சி போகணும். ஸோ இது காஸ்ட் அதிகமாகிடும், கிட்டத்தட்ட 15 யூரோக்கு மேலே ஆகிடும். என் ஃப்ளைட் டிக்கெட்டே 16 euro தான். கிட்டத்தட்ட 1600 ரூபாய்க்கு நான் ஃப்ளைட்டே போட்டேன். இது இட்டாலியில் மிலான்லேருந்து ஸ்பெயினுக்கு. நான் டேட் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைம்லைனில் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. நான் பிளான் போட்டதே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்ற இந்த டைம் ரேஞ்சை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் போட்டேனே. ஃப்ளைட்டுக்கே 16 euro தான். இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. நல்ல வேலை இப்படியோ ட்ரெயினை பிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டாப் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான் நம்ம பஸ் ஸ்டாப்பு. நடந்து போயிடலாம். வந்துட்டோங்க. தேங்க்யூ. இங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போக வேண்டியது தான். வாங்க போவோம் நம்ம. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து 16 யூரோங்க, 1600 ரூபா. நான் சீப்பஸ்ட் ரேஞ்சாக பார்த்து போட்டேன். இப்போ நம்ம போகிற ஏர்லைன் வந்து ராயனார்ன்ற ஏர்லைனு. பெருசாக எதுவும் எடுக்கல, லக்கேஜஸ்க்கெலாம் பே பண்ணல. ஸோ வெறும் ஆளை மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஸோ பேக்கில் வந்து ஒரு 4 ட்ரெஸ்ஸு, பாஸ்போர்ட்டு, இந்த மெயினான விஷயம் காசு மட்டும் எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவும் இல்லை. ஃபுட்டு மட்டும் லஞ்சுக்கு மட்டும் பிளான் பண்ணி முன்னாடியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போயிட்டு நமக்கு கிரிட்டிக்கலான விஷயமே வந்து என்னதுன்னா ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் தான். ஏறிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் எவ்வளோ டிலே ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது, பொறுமையாக இருந்து போயிடலாம். இந்த டைமை மிஸ் பண்ணிட்டோன்னா தான் வந்து பிரச்சனை. ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடும், இல்லை பஸ்ஸு மிஸ் ஆகிடும். அதுதான் தலைவலி. நடந்து போவோம் வாங்க. இதோட பஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இடம். ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம். டிலே ஆகிடுச்சுல சொன்ன மாதிரி, அதனால் வெயிட் பண்ணி போவோம். வந்துட்டோங்க. ஃப்ளைட்டு ஏற போகிறோம். என்னடா பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணால் பஸ் ஏற போகிறேன்னு சொன்னால் திடீர்னு ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டான்னு சொல்கிறீங்களா? பஸ்ஸே விட்டுட்டேன். ஒரு பெரிய கூத்தாயிடுச்சு. கடைசி நேரத்தில்
ஃப்ளைட் கிட்ட வந்திருக்கேன். நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஃப்ளைட் உள்ள போவோம். என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸை நான் அனுபவிச்சதே கிடையாது. கிட்டத்தட்ட கேட்டே க்ளோஸ் பண்ண போகிறாங்க, அப்போ தான் வந்து ஏறுறேன்னே. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவோம். ஃபைனலி நம்ம வந்துட்டோங்க. ஸ்பெயினில் இருக்க பார்சிலோனான்ற பிளேஸில். பார்சிலோனான்றது எங்கே இருக்குன்னா, நம்ம ஸ்பெயினோட நார்த் ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியாவில் இருக்குது. இது ஒரு அழகான ஊருங்க. நம்ம சுற்றி பார்க்கலாம். எவ்வளோ தடைகளை தாண்டி நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் தெரியுமா? நான் உங்ககிட்ட சொல்லலை. ஆக்சுவலாக நான் ஃப்ளைட்டே மிஸ் பண்ணியிருப்பேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 நிமிஷம் முன்னாடி, கேட் க்ளோஸுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்தேன். நான் அந்த கதையை சொல்கிறேன் வாங்களேன். நம்ம இப்போ விடியறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பணுமா? கிட்டத்தட்ட எத்தனை மணி? ஒரு 5 மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஓகேங்களா? நான் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வந்ததே வந்து ஒரு 6:10க்குலாம் வந்துட்டேன். எனக்கு 6:30க்கு பஸ் இனிஷியலாக இருந்தது. ஓகேங்களா? ஆனால் 6:10 இருந்தது வந்து 6:30 இருந்தது வந்து அவங்க டைம் சேஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன்ல, பஸ் டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு. இப்போது 7:30 மணிக்குன்ட்டு. நான் அதுவே ஃபஸ்ட்டு சரி ஓகே, 1 மணி நேரம் தானே எப்படியாவது இருந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 7 மணியாக இருந்து 7:40 ஆச்சு. 7:40, 7:50, 8 மணி ஆகிடுச்சு. அதாவது அதில் என்னால் ரீச்சே பண்ண முடியல. ஃப்ளக்ஸ் பஸ்ஸில் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 euros கூட கொடுத்து பே பண்ணி டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே பார்த்தா எப்படி சொல்கிறது, ஒரு கான்டாக்ட் டீட்டெயில் கூட கொடுக்கல. அதில் கரெக்டாக வண்டி எங்கே இருக்குன்னு ட்ராக்கிங் இல்லை, எதுவுமே இல்லை. நான் பாட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மேலே அந்த குளிரில். காலையில் இருட்டில் போனது விடிஞ்சிருச்சு, வெளிச்சமே வந்துருச்சு. அவ்வளோ நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். செம்ம குளிர். எனக்கு அதுவே ரொம்ப தலைவலி ஆகிடுச்சு. அந்த குளிரில் இருந்தது வேறு ஒரு மாதிரி ஜுரம் வர மாதிரி ஆகிடுச்சு. நான் கடைசியாக சரி 8 மணிக்காவது பஸ் வந்துட்டா கூட டைமிங் என்னென்னா நம்ம டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி தான் அந்த பஸ்ஸு. சரிங்களா? ஸோ அந்த பஸ்ஸில் ஏறிந்தால் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸில் டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கே வந்துடலாம். சரி ஓகே, நான் 8 மணி வரைக்கும் பொறுமையாக காத்துருந்தது வந்து எப்படியாவது வரட்டும், வந்துட்டா போயிடலாம், ஸோ நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சிட முடியும் அப்படின்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் பஸ் வரவே இல்லை. அந்த 8 மணியாக இருந்தது திடீர்னு 8:20 ஆகிடுச்சு. 8:20க்கு அவங்க வந்தால் கூட என்னால் போயிட்டு ஃப்ளைட்டு பிடிக்க முடியாது. ஏன்னா செக்இன்லாம் பண்ணணும், செக்யூரிட்டி செக்லாம் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு போகணும். சரி என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தோன்னா நம்ம இருக்கிறது பெர்கோமோ ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட்டு அங்கே ஃப்ளைட்டு. நான் பெர்கோமோன்ற மெயின் ஸ்டேஷனில் இருந்து அங்கேருந்து தனியாக மறுபடியும் பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். இதான் யூஷுவல் ப்ரொசீஜர். நான் இது வேண்டாம், எதுக்கு தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்குது, ப்ளஸ் இதுவும் காஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ளெக்ஸ் பஸ்ஸில் 8 euros கொடுத்து போனேன். இது இப்படி காலை வாரி விட்டுருச்சு. வேறு வழியே இல்லாமல் ஏதோ பண்ணி திடீர்னு பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்தது, ஒரு பப்ளிக் பஸ்ஸு. ரேண்டமாக ஏறிட்டு அவங்ககிட்ட கேட்டால் ஏர்போர்ட் போகாதுன்ட்டாங்க. சரி ஓகே, எங்கே தான் போவோன்னு கேட்டால் பெர்கமோ போவோன்ட்டாங்க. சரி பெர்கமோ வரைக்கும் போயிட்டேன். நான் ஃப்ளைட்டே மிஸ் பண்ணுறோன்னு நினச்சேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9:10க்கு தான் நான் பெர்கமோ போய் சேர்ந்தேனே. நான் 9:10க்கு போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் இதுக்கு வரணும், ஏர்போர்ட்டுக்கு வரணும். தேங்க் காட் நான் இறங்கின உடனே ஏர்போர்ட்டுக்கு வந்து பஸ் இருந்தது. ஓடி போயிட்டு ஏறிட்டேன். கிட்டத்தட்ட 9:10க்கு அங்கே இறங்கினா 9:15க்குலாம் ஏர்போர்ட் பஸ்ஸில் ஏறிட்டேன். அங்கேருந்து ஏறி கரெக்டாக 15 நிமிஷம் 9:30க்கு கரெக்டாக இங்கே வந்துட்டேன். 9:45க்கு எனக்கு க்ளோஸு கேட்டு.
உள்ளே வரேன், செக்யூரிட்டி செக்கில் லைனில் அவ்வளோ பேர் இருக்காங்க. சரி ஓகே, ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு கேட்டை கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே எப்பா ஒரு வழி ஆகிடுச்சு. அதனால தான் என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. சீரியஸாக என்னோடய லைஃப் டைமில் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சதே கிடையாது. நான் அவ்வளோதான் ஃப்ளைட்டு புக் பண்ணிட்டோம். சரி ஓகே, கிட்டத்தட்ட நான் வந்து நம்ம ஊர் காசுக்கு 15,000 வந்து ப்ரீ புக் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையும். அவ்வளோதான் போல் இருக்குது. நான் அடுத்த ஃப்ளைட் செக் பண்ணேன். இந்த ஃப்ளைட்டை நான் வந்து எவ்வளோ 1600 புக் பண்ணேன் நம்ம ஊர் காசுக்கு. சரி இந்த ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிட்டேன்னா வேறு ஏதாவது அடுத்த ஃப்ளைட்டில் ஏதாவது போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தேன். அது பார்த்தா கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா, 250 யூரோ கிட்ட வந்தது. அதாவது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 25,000 வந்தது. இது நான் 1600 கொடுத்து வாங்கின டிக்கெட்டு மறுபடியும் அதாவது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வர ஃப்ளைட்டுக்கு அவ்வளோ ரேட்டாக இருந்தது. சரி ஓகே, ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம ஃப்ளைட்டை விட்டுருவோம் தான் நினச்சேன். தேங்க் காட் நம்ம எப்படியோ வந்துட்டோம். சரி வாங்க நம்ம மற்ற வீடியோஸ்லாம் பார்ப்போம். நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு இப்போ ரூமுக்கு போகணும். நான் ஆல்ரெடி அக்காமடேஷன் எல்லாமே புக் பண்ணி வச்சுட்டேன். இங்கேருந்து அக்காமடேஷனுக்கு அதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹாஸ்டல் வந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ட்ராவல் கார்டு வாங்க போகிறோம். இங்கே ஃபுல்லாகவே நம்ம லோக்கல் பஸ்ஸஸ்ஸு, ட்ராம்ப்பு இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ட்ராவல் பாஸ் வந்து 5 daysக்கு வாங்கி வச்சுக்கலாம். 4 to 5 days இது நம்ம டைம் லைன் இது மேட்ச் பண்ணுற மாதிரி வருதுன்னு பார்த்து வாங்குவோம். இல்லை ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோமா? சாப்பிட்ருவோம். எனக்கு ரொம்ப கிருகிருன்னு இருக்குது. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம். நான் வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இந்த மாதிரி மட்டும் நடந்துடவே கூடாது. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறது இல்லை ஃப்ளைட் அந்த டைம் லிமிட் இருக்குல்ல, அந்த டைம் ரேஞ்சுக்குள்ளே நம்ம போகணும். அந்த மாதிரி விஷயம்லாம் தான் கடுப்பாக இருக்கும். நான் ஆனால் எப்போவுமே ஏர்போர்ட் வந்தேன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் முன்னாடியே வந்துடுவேன். இது வரைக்கும் நான் இவ்வளோ க்ளோஸ் காலில் வந்ததே கிடையாது. பேரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே நம்ம சாப்பிட்ருவோம். நான் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிறேன் பர்கர். காலைல 4:30 மணிக்கு உட்காந்து இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்புனேனே. இங்கே வந்ததுலேருந்து ஓரளவுக்கு சுமாராக சமைக்க கற்றுக்கிட்டேன். சரி ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்ம சாப்பிட்டாச்சு, சுச்சா போயாச்சு, எல்லா எனர்ஜியும் மொத்தமாக வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பார்த்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி சாப்பிடல, ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இப்போ ஓகே, எனர்ஜி மறுபடியும் கொஞ்சம் ரீகெயின் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு போவோம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ராவல் கார்டு எடுக்கணும். ட்ராவல் கார்டு எடுத்துகிட்டு மெட்ரோ பிடிச்சி போக வேண்டியதான் நம்ம ஹோட்டலுக்கு. நம்ம இங்கே ஏர்போர்ட்லேயே இருக்குங்க. ஓகே. Or Metro Line 9 or Bus 46 that this bus goes to Plaza España. Okay. ஸோ இது தாங்க நம்ம எடுத்துருக்கோம். நம்ம 4 நாள் இருக்க போகிறோம். ஸோ 35 யூரோ ஆகுது. இங்கே ஏர்போர்ட்லேருந்து உள்ளேயே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து பே பண்ணிவிட்டு கார்டு வாங்கிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு வேலை முடிஞ்சது. இதுதான் ட்ராவல் கார்டாக 4 daysக்கு. அப்புறம் பில்லு கொடுத்துருக்காங்க, இந்த மேப் கொடுத்துருக்காங்க, ஊரோட மேப்பை. இதை நம்ம பொறுமையாக பார்ப்போம். சரி, இப்போ இங்கேருந்து நம்ம பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ பிடிச்சி நம்ம ஹாஸ்டல் போவோம். அவ்வளோதான், நம்ம ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகலாம். ட்ராவல் கார்டு வாங்கியாச்சு, பயணத்தை ஆரம்பிப்போம். அவ்வளோதாங்க, நம்ம 2வது நாட்டில் கால் எடுத்து வச்சுட்டோங்க. ஸ்பெயினில் கால் எடுத்து வச்சுட்டோம். செம எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? இது என்னோட 2வது நாடு. இங்கே பாருங்க ஊர் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஹாஸ்டல். ஸோ இங்கேருந்து பஸ்ஸில் போகுது. 2 ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டு அப்புறம் மெட்ரோ மாறணும், அப்புறம் மறுபடியும் பஸ்ஸு மாறணுமா? சரி ஓகே, இந்த பஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஏற வேண்டியதான். சிம்மை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. நான் இட்டாலியில் வச்சுருந்தேன்ல, அதே சிம்மே வந்து லைக்கான்ற சிம் வச்சுருக்கேன்.
அதே வந்து 1 மந்த்துக்கு EU கண்ட்ரிஸ்குள்ளே எங்கே போனாலும் வந்து 11 GB தராங்க. ஸோ அந்த 11 GB நமக்கு போதும். ஹாஸ்டலில் வேணால் நமக்கு ஒய்ஃபை இருக்குது. இதை வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். 11 GBக்கு மேலே நம்ம எதுவும் செலவு பண்ண போகிறது கிடையாதுல்ல. ஸோ ஓகே தான். அங்கே ஒரு பஸ் இருக்குது, நமக்கும் A2 கரெக்ட் அந்த பஸ் தான். அங்கேருந்து எத்தனை 2 ஸ்டாப்பிங் இருக்கணும். இந்த ஊரை பற்றி சொல்லவா? இந்த ஊரில் வந்து இந்த ஊரே வந்து ஒரு பார்ட்டி வைபுக்கான பிளேஸுங்க. கிட்டத்தட்ட ஸ்பெயினில் இருக்க செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டியில் இதுவும் ஒன்று பாப்புலேஷன் வைஸு. எத்தனை பேர்னா 18 லட்சம் பேர்கிட்ட வந்து இந்த ஊரில் மட்டும் இருக்காங்க. ஸோ எப்போவுமே பார்ட்டி வைப்லேயே இருப்பாங்க. நம்ம அதுவும் போய் பார்ப்போம், சரிங்களா? ஓகே, இந்த பஸ் தான் நமக்கு A2 போட்டிருக்கு. அந்த பஸ் இல்லையாங்க, அந்த பஸ்ஸில் போனால் தனியாக வேறு ஒரு டிக்கெட் எடுக்கணுமா. அதுவே வந்து 7.5 யூரோ சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இதுக்கே வந்து ஒரு 43 யூரோ கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். நம்ம வேறு மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் என்னை எவ்வளோ அலைய விட்டாலும் நான் அலைவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட பஸ் வந்துருச்சு. இங்கேருந்து 2 ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் மெட்ரோ ரெட் லைன் மாறணும். அதுக்கப்புறம் க்ரீன் லைன் மாறணும்னு நினைக்கிறேன். உள்ள போ. நம்ம இங்கேருந்து மெட்ரோ மாறி போனோம். அது கொஞ்சம் தூரம் நடக்கணும். நடந்து மெட்ரோ மாறி போயிட்டு அப்புறம் 2 மெட்ரோ மாறணும். வாங்க போவோம். மெட்ரோவுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு சின்ன சப்வே, ஆனால் பார்க்க பயங்கரமாக இருக்குது. இருட்டில் வந்தால் ரொம்ப பயமாக இருக்கும் போல இருக்குது. இப்போ பகல்லன்றதுனால தெரில. நீ பாருங்களேன் நீங்களே. வந்தாச்சுங்க ரெட் லைனு. இங்கேருந்து ஒரு 20 ஸ்டாப்பிங், ஒரு 20 ஸ்டாப்ஸ் மட்டும் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு மெட்ரோ மாதிரி அங்கேருந்து ஒரு 6 ஸ்டாப்பு. வந்தோடனே நமக்கு ட்ரெயின் இருக்குது. அவ்வளோதான். இங்கே நமக்கு ஒரு இடம் இருக்குது, உட்காந்துட்டு போவோம். வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லோ லைன் போகணும். மேலே தான் எல்லோ லைனு. இதுதான் நம்ம கடைசியாக ஏற வேண்டிய மெட்ரோ. இங்கேருந்து ஒரு 6 ஸ்டாப்பிங். அவ்வளோதாங்க, நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து நமக்கு ஒரு 500 மீட்டர் நம்ம ஹாஸ்டலில் நடந்து போக வேண்டியதான். கிட்டத்தட்ட காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? 5 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ 1:30 கிட்ட ஆகுது. 1:45 கிட்ட ஆகுது. 2 மணிக்கு ரூமுக்கு போவோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிக்கலாம். எக்ஸிட்டுக்கு எங்கன்னு தெரியலையே. டேரக்ட்லி ஓகே. எதுவுமே வைக்கிறதுக்கு இல்லை, டேரெக்டாக அப்படியே போயிட வேண்டியதானா. இங்கே பாருங்க ஊர் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, ஒரு 7 நிமிஷம் தான் காட்டுது. நடந்து போக வேண்டியதான். நம்ம ரெசிடென்ஸ் வந்து அதான் ஹாஸ்டல் வந்து பீச்சில் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஸோ நம்ம நினச்ச நேரத்தில் எப்போ வேணாலும் பீச் போய் பார்க்கலாம்.
அது பிளான் பண்ணி தான் போட்டேன். ப்ளஸ் வந்து காஸ்ட்டும் தான். நான் லோவஸ்ட்டு ப்ரைஸ் எது இருக்குதுன்னு செக் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டு காமிச்சது. எவ்வளோ ஆச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 83 யூரோ கிட்ட ஆச்சு 4 நாளைக்கு சேர்த்து. ஷேர்டு பிளேஸ் மாதிரி தான், ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். 4-5 பெட்டு இருக்கும். ஸோ நமக்கு அதில் ஒரு பெட் ஸ்பேஸ் கொடுப்பாங்க, நம்ம அதை எடுத்துக்கிற மாதிரி. ஏன்னா இங்கே யூரோப்பில் பொறுத்த வரைக்கும் ஹோட்டல்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா செம்ம காஸ்ட்லி. ஒரு நாளைக்கே 100 யூரோ கிட்ட ஆகும். இதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட், ஈஸியான வே டு ஸ்டே அண்ட் ட்ராவல். ஃபேமிலியாக போகிறீங்கன்னா அது வேறு கதை. ஆனால் தனியாக போகிறேன்னா இதுதான் பெஸ்ட்டு. கபாப் ஷாப் மாதிரி கூட இருக்குது. இங்கே வேணால் கூட ஃபுட்டு வந்து வாங்கிக்கலாம். ரேட்லாம் பார்த்துப்போம் எவ்வளோ இருக்குது. 7லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே தான், வேறுங்க 7லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே தான், வேணா வந்து வாங்கிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், லாட்ரோப். இதுதான் நம்ம ஹோட்டல். ஹோட்டலில் ஹாஸ்டல். சரி ஓகே, நான் உள்ளே செக்இன் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம செக்இன் முடிச்சாச்சு, உள்ளே போகலாம். இதான் ஹோட்டலில் இப்படி இருக்கணும், அதில் பார்த்துருவோம். நம்மளோட ரூம் வந்து 3rd ஃப்ளோர். நமக்கு வந்து ரூம் நம்பர் 3 4th பெட்டு. ரூம்ஸ் 2 போட்டிருக்கு. ஓகே, நம்ம போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே சுற்ற ஆரம்பிப்போம். ஓகேயா? ஹலோ, ரூம் நம்பர் 3. இதுதான் நம்ம ரூமு. கார்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு தனியாக. ஓகே, இதான் நம்ம இடம். கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.